ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். எல்லோருக்கும் வணக்கங்க. ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எனக்கு வந்துட்டு என்னுடைய மனைவி சிறந்த மனைவி, அன்பானவள், பண்பானவள், என் மீது அக்கறை கொண்டவள், எங்களுடைய உடல் உறவும் நல்லா திருப்திகரமாக இருக்கிறது, செக்ஸ் லைஃபும் நல்லா இருக்கு, எல்லாமே சரியா இருக்குன்னாலும் கூட எனக்கு இன்னொருத்தவங்கள் மீது ஆசை வருகிறது. அவங்க கூட ஒரு உறவு கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன், அவங்க கூட பழகணும்னு நான் நினைக்கிறேங்கிற கேஸ் இருக்கா? தப்புன்னு எனக்கு தோணல. திருமணத்துக்கு முன்னுங்கிறதுல நீங்க எத்தனை பேர் கூட பழகிட்டு மாத்தினாலும் எனக்கு இப்படி தோணுச்சு, நான் போனேன். இதுல எனக்கு எதுவும் தப்பா தோணல. நான் ஒரு 6 மாசம் ஒருத்தவங்கள டேட் பண்றேன், அவங்க கூட எனக்கு பிடிக்கல, செட் ஆகிற மாதிரி தெரியலன்னா ஓகே, இங்க கிடைக்கல அங்க கிடைச்சா என்ன? ஏன்னா இப்ப இந்த உடம்பு இவங்களுக்கு மட்டும்தான். இது ஒரு உடம்பை வந்து நம்ம ஒரு ஆளுக்கு ஒண்ணு அப்படின்ற மாதிரியான கல்ச்சர்ல தானே நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்ப நம்மளை மீறி வேற எதுக்கும் போகக்கூடாதுங்கிறத பிசிக்கலா தானே நம்ம இப்போ வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டம் போல அவங்கள வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருந்து கொண்டு வரது அப்படின்னு எல்லாரும் ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள இருப்போம். கொஞ்சம் யாருக்கிட்டயாவது லைட்டா சிரிச்சு பேசினா கூட என்ன அவன்கிட்ட சிரிச்சு பேசுற, அவனுக்கு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது. இல்ல யாருக்கிட்டையாவது ஒரு உமன் கிட்ட ஒரு மென் சிரிச்சு பேசிட்டா அந்த மனைவி வந்து கணவனை என்ன இந்த பிள்ளைகிட்ட சிரிச்சு பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறது. யாராச்சும் ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா, தன்னை விட்டுட்டு போறாங்கன்னா த்ரெட்டனும் பண்ணுவாங்க. நான் சூசைட் பண்ணிடுறேன், நான் கையை அறுத்துப்பேன், என்னை விட்டு போனேன்னா அவ்வளவுதான், அந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இவங்க உனக்கு இவங்கன்னு இருக்கும்போது நம்ம வந்து வேற ஒரு பந்தத்தை நோக்கி போறோம்ல. எனக்கு இது இல்லாதனால கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லணும். லைக் எனக்கு இந்த பர்டிகுலர் விஷயம் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கல, எனக்கு அது கஷ்டமா இருக்கு, ஐ வாண்ட் இட் ஃப்ரம் யூ அப்படின்னு பேசும்போது எது இல்லையோ அது கிடைக்க போகுது. நான் ஒரு மாசம் அவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு ஒரு 10 நாள் ஃபீல் பண்ணுவேன், 5 நாள் ஃபீல் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் மூவ் ஆன் ஆயிடுவேன், அடுத்தவங்ககிட்ட போவேன். அதே மாதிரி எனக்கு 3-4 பேர் கூட லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், லவ்வே இருக்கலாம். பட் ஆஃப் லேட் நான் இப்போ என்ன பாக்குறேன்னா அந்த கில்ட் இல்லை, ஸோ அவங்களுக்குள்ள அந்த கில்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிற நிறைய பேரை நான் இப்போ பார்க்குறேன். சரி, இதில் நான் ஆண்கள் அதிகமாக உங்களுக்கு வர்ற அனுபவத்தை பொறுத்து சொல்லுங்கள். ஆண்கள் அதிகமாக தவறு செய்கிறாங்களா இன்னைக்கு, இல்லை பெண்கள் அதிகமாக தவறு செய்கிறாங்களா? நான் எனக்கு என்ன தோணுன்னா, இப்போ இவங்களுக்கே போகணும்னு தோணுனா கூட அப்போ இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, அது கேஸே வேற. டிவோர்ஸ் ஆகல, திருமணம் ஆயிடுச்சு, குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சும் 3ஆவது ஒருத்தன் வந்து மூக்க நுழைக்கிறான்ல, இப்போ அவனை என்னதான் பண்றது? இவங்க ஏன் இந்த வேலையை பார்க்குறாங்க, தவறு பண்றாங்க. பெண்கள் மீது தான் இந்த காலத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்ங்க. இந்த திருமணத்தை மீறிய உறவு பந்தம் பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னு சொல்லி ஒரு சைக்கோதெரபிஸ்ட் வச்சு நம்ம ஒரு வீடியோவே பண்ணியிருந்தோம், சைக்கியாட்ரிஸ்ட் வச்சு. பட் அதுக்கான கமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் சந்தேகங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்குமே தோணுச்சு. அதனால தான் நம்ம இதை பற்றி அகைன் பேச போகிறோம். கொஞ்சம் நீஷான டாபிக் தான், கொஞ்சம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆனால் முக்கியமான டாபிக். நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுற, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு இருக்கக்கூடிய டாபிக். ஆஃப்டர் ஆல் அகைன் நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே, நமக்கான எமோஷன்ஸ்லாம் வந்து தான் போகும். அதனால இதை பற்றி ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட தெரிஞ்சு கேட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நம்ம லைஃப் டெமியினுடைய ஆஸ்தான மென்டல் கோச் நமக்கு இருக்காங்க, சுஜித்ரா மேம், சைக்கோதெரபிஸ்ட். நம்ம அவங்கள வரவேற்கலாம் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு. வணக்கம் மேம். வணக்கம் மேம். லாஸ்ட் டைம் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பற்றி பேசியிருந்தேன். இந்த தடவை அதை பற்றி பேசுகிறதுல ஒரு மன நிறைவு. ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் பேசுகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ இதில் தொடங்கும் போது மேம், நம்ம எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாலே, திருமணத்தை மீறிய பந்தம்னு பார்த்தோன்னாலே அதனுடைய தொடக்க புள்ளிங்கிறது திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற உறவு கண்டினியூ ஆகிறதா, இல்லை திருமணத்திற்கு அப்புறம் புதிதாக ஏதாவது ஒரு உறவு தொடங்குறதா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரெண்டுமே இட் கான்ட்ரிபியூட். திருமணத்துக்கு முன்னாடி இருந்த உறவு திருமணத்துக்கு அப்புறம் கண்டினியூ ஆனாலும் அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு புதிய உறவு வந்து அதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா இட் ஆல்சோ கன்சிடர்ஸ் அஸ் அ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். ஸோ இதுல அது வேறையோ இது வேறையோன்னு இல்லை, ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு மேரேஜ் லைஃப்ல வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் கொடுக்குதுன்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். இது நம்ம இப்போ வந்து ஃபிசிக்கலி ஒரு சில சினிமாக்கள்லாம் நம்ம பார்க்குறோம், நிஜத்துல எல்லாம் கேட்குறோம். இந்த மாதிரி உறவுடன் அது ஒரு காதல்னு சொல்லுவாங்க, ஒரு காதல்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கூட நான் பயன்படுத்த விரும்பல. இந்த மாதிரி காதல், இதை கண்டுபிடித்த கணவர்
மனைவியை கொன்றார், இந்த மாதிரியான செய்திகள்லாம் நம்ம படிக்கிறோம். இப்போ இது வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலி இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறவு, உடல் உறவு சம்மந்தப்பட்டதை மட்டும்தான் நம்ம ஒரு அஃபேர்னு சொல்லலாமா, இல்லை அவங்க கொஞ்சம் ஃபிசிக்கலிங்கிறத தாண்டி கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறாங்க பழகுறாங்கங்கிறதே ஒரு அஃபேர்னு சொல்ல முடியுமா? அது எப்படி? ஆக்சுவலி எல்லாருக்கும் ஜென்ரலாகவே ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் வேர்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாரும் கற்பனை பண்ணி பார்க்குறதே கூட அவங்க ஃபிசிக்கலாக இன்வால்வ் ஆயிருக்காங்களோ, ஒரு செக்ஷுவலாக ஒரு இன்வால்வ் ஆயிருக்காங்களோ, இதுதான் நம்ம எல்லாருக்குமே வர ஒரு இமேஜினேஷன். ஆனால் இன் ஜென்ரல் ஆக்சுவலி ரெண்டு வகையான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், ஒன்று எமோஷனல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் நம்ம சொன்ன மாதிரி ஒரு செக்ஷுவலாக இன்வால்வ் ஆகுது, ரெண்டு பேரும் செக்ஷுவலாக இன்வால்வ் ஆனாங்கன்னா அது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு ஆயிரும். எமோஷனல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றது ஓவர்லி ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது, ரொம்ப ஷேர் பண்ணிக்கிறது, நிறைய வந்து அவங்க இல்லாமல் நான் இல்லை, அவங்க இல்லைன்னா நான் என் கையை அறுத்துப்பேன், இந்த மாதிரியான எமோஷ்னலி ரொம்ப வல்னரபிளாக அந்த ஒரு பர்சன் கூட ஆகிறது வந்து எமோஷ்னலி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக எல்லாருக்கும் என்ன நினைப்பு இருக்கும்னா ஃபிசிக்கல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருந்தால் ரொம்ப கஷ்டம் போல அவங்கள வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருந்து கொண்டு வருது அப்படின்னு எல்லாரும் ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள இருப்போம். பட் ஃப்ராங்கா பேசணும்னா எமோஷனல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இஸ் வே டு டஃபர். ஏன்னா எமோஷனல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து தே வில் பி லைக் ஒரு சிங்க்ல இருப்பாங்க. ஸோ இது இன்னும் பயாலஜிக்கலா சொல்லணும்னா ஒரு மென் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஒருத்தவங்களோட பிசிக்கலா போகணும்னா அவங்க வந்து ஒரு டெஸ்டோஸ்டெரான் இருந்தா போதும், அவங்க வந்து பிசிக்கலா போயிடலாம், அவங்களுக்கு வந்து வேற எதுவும் தேவையில்லை, ஆக்சிடோசின் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆக்சிடோசின் தான் லவ் ஹார்மோன். ஆனா எமோஷனலா போகணும்னா அவங்களுக்கு ஆக்சிடோசின் தேவைப்படும். அதுவே ரவுண்ட் நம்ம விமன் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிடோசின் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து செக்ஷுவலா போக முடியும். ஓகே, ஸோ இது ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டஃப், பட் பிசிக்கலி இட்ஸ் வெரி ஈஸி. ஒரு மாதிரி we can make them come out of it. ஆனா இப்போ எமோஷனலினாலுமே இப்போ நம்ம அந்த சந்தேகப்படுற ஹேபிட்னு ஒன்று இருக்குல்ல, கணவன் சந்தேகப்படுறதா இருந்தாலும் சரி, மனைவி சந்தேகப்படுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் யாருக்கிட்டையாவது லைட்டாக சிரிச்சு பேசினா கூட என்ன அவன்கிட்ட சிரிச்சு பேசுற, அவனுக்கு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது, இல்லை யாருக்கிட்டையாவது ஒரு உமன் கிட்ட ஒரு மென் சிரிச்சு பேசிட்டா அந்த மனைவி வந்து கணவனை என்ன இந்த பிள்ளைகிட்ட சிரிச்சு பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறது. இப்போ இது எல்லாமே ஒரு சாதாரணமாக சிரிச்சு பேசுற விஷயத்த கூட ஒரு பிசிக்கலி உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குமோன்னு தானே நினைப்பாங்க. டு த எக்ஸ்டென்ட் அங்கே போய் தானே நமக்கு முடியும். அப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தானே இங்கேயே கட்டுப்படுத்தணும்லாம் நினைக்கிறாங்க. அது தப்பு தான். ஆனால் ஒரு பிசிக்கல் வரைக்கும் அவங்க போயிடுவாங்களோ, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ. ஏன்னா இப்போ இந்த உடம்பு இவங்களுக்கு மட்டும்தான், இது ஒரு உடம்பை வந்து நம்ம ஒரு ஆளுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரியான கல்ச்சரில் தானே நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ நம்மளை மீறி வேற எதுக்கும் போகக்கூடாதுங்கிறத பிசிக்கலாக தானே நம்ம இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து பிசிக்கலி அவங்களை கம் அவுட் பண்ணுறது ஈஸி, ஆனால் மென்டலி அவங்க ரொம்ப இதாகிட்டாங்கன்னா, எமோஷனலி அஃபேர் ஆகிட்டாங்கன்னா கொண்டு வரது கஷ்டம்னு சொல்கிறீங்க. ஆனால் எமோஷனலி அஃபேர் ஆனாலும் அதனுடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு ஃபிசிக்கல் கான்டாக்டில் தானே போய் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அதுதானே ஒரு கடைசி மொமெண்ட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. அட் லாஸ்ட் பாயிண்ட் அதுவா இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிசிக்கலா ஒரு கேஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து வெளியே கொண்டு வருதுன்றது ஈஸியா இருக்குது. ஏன்னா ஒரு ரெண்டு பேர் தள்ளி வச்சா இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, ஆனா எமோஷனலா இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவங்கள தள்ளி வச்சாலும் தே வில் பி கனெக்டட். இப்போ ஏ அண்ட் பி அவங்க எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ஆஸ்திரேலியால இருக்கட்டும், பி அமெரிக்கால இருக்கட்டும், they will be connected. That is not the case when it comes to physical affair. So இந்த மாதிரி emotional affair போயிட்டாங்கன்னா அவங்கள slowly தான் கொண்டு வர முடியும். அது ஏன் மேம் போகிறதுக்கான தேவை என்னவா இருக்குது? ஏன் அப்போ யாராவது ஒருத்தவங்க மேலே ஒரு தவறு இருக்கிறதால தானே அது போகிறாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு இங்கேயே எனக்கு கிடைக்கிது எல்லாமே இருக்குனாலும் கூட எனக்கு வந்துட்டு என்னுடைய மனைவி சிறந்த மனைவி, அன்பானவள், பண்பானவள், என் மீது அக்கறை கொண்டவள், எங்களுடைய உடல் உறவும் நல்லா திருப்திகரமாக இருக்கிறது, செக்ஸ் லைஃபும் நல்லா இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குனாலும் கூட எனக்கு இன்னொருத்தவங்கள் மீது ஆசை வருகிறது. அவங்க கூட ஒரு உறவு கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன், அவங்க கூட பழகணும்னு நான் நினைக்கிறேங்கிற கேஸ் இருக்கா? Obviously, you know, like ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன், அவங்களுக்குள்ள எல்லாமே கரெக்டாக இருக்குது, செக்ஷுவல் லைஃப் எல்லாமே கரெக்டாக இருக்குது, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை ஃபுல்லஸ்ட்டாக எப்படி நல்லா அவங்களோட நீட்ஸ் எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். பட் தேர் ஆர் டைம்ஸ் சின்ன நுஹான்சஸ் மிஸ் ஆகலாம். இன்னவே ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கிடைக்காத இடத்துல, ஓகே நம்ம நினைப்போம் அப்ரிசியேஷன்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த அப்ரிசியேஷன் கிடைக்காத ஒரு இடத்துல வேற யாரோ ஒருத்தவங்க அப்ரிசியேஷன் கொடுத்துட்டாங்கன்னா
that becomes a big deal. அந்த ஒரு விஷயம் ஒரு எமோஷனல் அஃபேர் ஆக்கிரும். ஸோ அந்த ஒரு விஷயம் எமோஷனல் அஃபேர் ஆக்கிடுச்சுன்னா they may get obsessed of them. ஸோ அப்படி obsessed ஆகும்போது it will be very very intense, ரொம்ப இன்டென்ஸா போகும். ஸோ this can also happen. ஸோ இது எல்லாமே இருக்குல்ல அப்படி நம்ம நினைச்சாலும் கூட நம்ம நினைக்காத ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் அவுட் ஆகலாம். இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நான் செய்கிற விஷயத்தை எந்த விஷயத்தையும் எனக்கு வீட்டில் ஒரு பாராட்டாக கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஆஃபீஸில் யாரோ ஒருத்தவங்க நான் செய்கிறதெல்லாம் பாராட்டுறாங்கன்னா எனக்கு அவங்க மேலே ஒரு ஈடுபாடு அதிகமாகி அவங்க கூட நான் ஒரு உறவுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. வாய்ப்பு இருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கல்ச்சர் படி பேசுவோமே, கல்ச்சருங்கிறது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது தான். எந்த கலாச்சாரமும் நிரந்தரமானது கிடையாது. முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் திருமணம்ங்கிறது ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை மீறுறவங்க இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, எல்லாமே பரவாயில்ல. பட் ஆனால் மெயினாக பார்த்தோம்னா நம்ம திருமணம்ங்கிறது ஒரு கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த திருமணத்துக்கு முன் பின்னு நம்ம ரெண்டாக பிரிப்போம். என்னுடைய சந்தேகத்துக்கு திருமணத்துக்கு முன்னுங்கிறதுல நீங்கள் எத்தனை பேர் கூட பழகிட்டு மாற்றினாலும் நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போயிடலாம். ஏன்னா நான் ஒரு 6 மாதம் ஒருத்தவங்களை டேட் பண்ணுறேன், அவங்க கூட எனக்கு பிடிக்கல, செட் ஆகிற மாதிரி தெரியலன்னா நான் ஒரு மாதம் அவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் ஃபீல் பண்ணுவேன், 5 நாள் ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் மூவ் ஆன் ஆகிடுவேன், அடுத்தவங்ககிட்ட போவேன். அதே மாதிரி எனக்கு 3-4 பேர் கூட லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், லவ்வே இருக்கலாம், அவங்க வேணான்னு நான் முடிவு பண்ணலாம். எல்லாமே சுதந்திரம் எனக்கு இருக்குது. அப்போ நான் அதை செய்ய முடியும். ஆனால் திருமணம்ங்கிற ஒன்று பதிவு செய்கிறோம், தாலி கட்டுறோம், ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்கிறோம், நாங்கள் 2 பேர் தான் பேர்னு பத்திரிக்கை அடித்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம், நாங்கள் 2 பேர் தான் கல்யாணம் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே பிடிக்கலன்னா டிவோர்ஸ் ஆகுறதுன்றது வேறு. டிவோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது டிவோர்ஸ்னு பண்ணிக்கிட்டு அகைன் அதுவும் நான் எல்லாருக்கிட்டே சொல்கிற மாதிரி தான். எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் தனியாக இருக்கோம், இப்போ ஐ எம் ஓப்பன் டு சம்மன் நியூன்னு. பட் இது ரெண்டுக்கும் நடுவில் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இவங்க உனக்கு இவங்கன்னு இருக்கும்போது நம்ம வந்து வேற ஒரு பந்தத்தை நோக்கி போகிறோம்ல, அது ஆக்சுவலி கொஞ்சம் சரி தவறுன்னு அதை பற்றி பேச முடியுமா? அது சரி அப்படின்னு சொல்ல முடியுமா? அது தவறுன்னு சொல்ல முடியுமா? அதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ ஒரு கணவன் மனைவி உறவுல கணவன் கொஞ்சம் லாயலாக இருக்காங்க அப்படின்னா, மனைவி ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, கணவனுக்கு மனைவி மீது பாசமும் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல அந்த கணவன் என்ன பண்ண முடியும்? இதே இது மனைவிக்கும், நான் என் புருஷன் மேலே பாசமாக இருக்கேன், நான் லாயலாக இருக்கேன், எல்லாமே செய்கிறேன், ஆனால் கணவன் மீறி போகிறான்னா அந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துல ஒரு பயங்கர விக்டிமா நான் இருப்பேன்ல, நான் என்ன பண்ண முடியும்? அது ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான சிச்சுவேஷன் தான். ஓகே, இட்ஸ் அ ட்ரூலி ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஐ ஒன்ட் கால் இட் அஸ் அ விக்டிம் பிளேஸ். அது விக்டிம் பிளேஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க எதுவும் பண்ணல அந்த மாதிரி அவங்கள விக்டிம் ரோல்ல எடுத்துக்கிறதுக்கு. ஏமாத்துறாங்கல்ல, அது ஒரு ஏமாற்றுதல்னு சொல்லலாம்ல. அது வந்து ஏமாற்றம் தான், அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். நம்ம வந்து அதை ஒரு விக்டிம் ரோல்ல போட்டு நம்மள நாம இன்னும் செல்ஃப் சபோட்டேஜ் பண்ணிக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்க வேணாம்னு யோசிக்கிறேன். பட் நீங்க சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி இட்ஸ் ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன். அதுல எந்த இதுவும் இல்லை. ஸோ சரியா தவறா அப்படின்ற கொஸ்டின்குள்ள நானும் போக விரும்பல. இது இந்த எக்ஸ்ட்ராமரிட்டல் அஃபேர்க்குள்ள போறது வந்து சரியா தவறான்றதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா ஆஃப் லேட் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஒரு கட்டத்து வரைக்கும் எக்ஸ்ட்ராமரிட்டல் அஃபேர்க்குள்ள ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா, யாரு போனாங்களோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு கில்ட்டினஸ்குள்ள போவாங்க. நான் பண்ணது தப்பு தான் இந்த மாதிரியோ, இல்லைன்னா நான் அந்த மாதிரி போயிருந்திருக்க கூடாது, ஒரு சின்ன ரெக்ரெட், நான் அந்த மாதிரி போயிருந்த கூடாது, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு. பட் ஆஃப் லேட் நான் இப்போ என்ன பாக்குறேன்னா, அந்த கில்ட் இல்லை. ஸோ அவங்களுக்குள்ள அந்த கில்ட் இல்லை. எனக்கு இப்படி தோணுச்சு, நான் போனேன், இதுல எனக்கு எதுவும் தப்பா தோணலை அப்படின்னு நினைக்கிற நிறைய பேரை நான் இப்ப பாக்குறேன். இது தப்பு இல்ல. திஸ் இஸ் ஆக்சுவலி இது தப்புன்னு சொல்றதை விடலையும் இட் இஸ் கிரைம். இட்ஸ் வெரி என்ன சொல்றது, cruelty actually. cruelty. இது ரொம்ப cruelty to the other person. ஆனா சோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த மாடர்ன் ஏஜ்ல எல்லாரும் அவங்களோட நீரை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறத ஒரு ப்ரையர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுல தப்பு இல்லைன்ற ஒரு கான்செப்ட் குள்ள போயாச்சு. ஸோ அந்த கான்செப்ட் குள்ள போனதுனால everyone thinks like நான் போனதுல தப்பு இல்லைல்ல, ஸோ நான் ரிக்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் கில்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ திஸ் டெண்டன்சி இஸ் சம்திங் which needs to be given a alarm. இதுக்கு எப்படி மேம் சரி பண்றது? இது நீங்க தான் அதையும் சொல்லணும். நீடர் அண்ட் அலார்ம்னு சொல்றீங்களா, அது என்னங்கிறதையும் நீங்க தான் சொல்லணும். அது எப்படி? நான் இப்போ மேம் என்ன சொல்ல வர்றாங்கன்னாங்க, நான் இருக்கேன், என்னுடைய மனைவி இருக்காங்க, எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிக்குதுன்னா அது எனக்கு தப்புனே தோணலைங்கிறாங்க. என்னுடைய மனைவி என்கிட்ட பாசமாக கனிவாக இருக்காங்க, அவங்க என்கிட்ட நேர்மையாக இருக்காங்க, ஹானஸ்டாக இருக்காங்க, லாயலாக இருக்காங்கன்னா நான் ஒரு பொண்ணு ஆமாம் போனேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போனேன், இது என்ன தப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க.
அது அது எப்படி சரி பண்ணணும்? அப்போ அதுக்கு அது ஆக்சுவலி வாட் ஐ ஃபீல் இஸ் லைக், நான் நிறைய தடவை பேசியிருக்கேன் ஸ்டர்ன்பர்க் தியரியில் கமிட்மெண்ட்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கமிட்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக எவ்ரி ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அது இருந்தால் தான் அந்த லவ்வே அங்கே கம்யூனிகேட் ஆகும். அது இல்லைன்னா அந்த லவ் பாண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்டிமெசி, பேஷன், கமிட்மெண்ட், இது மூணும் இருக்கணும். இது மூணு இருக்கும்போது தான் அந்த பாண்ட் வந்து நல்லா வரும். ஸோ அந்த கமிட்மெண்ட் இல்லாத இடத்துல இட் இஸ் லைக் பிரேக்கிங் தான். ஓகே, அப்போ இட் இஸ் ஹை டைம் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப் வேல்யூஸ். ஸோ ரிலேஷன்ஷிப் வேல்யூஸை வி ஹாவ் டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆப்வியஸ்லி தெரப்பி கூட்டிட்டு வந்தா இட்ஸ் லைக் வாட் மேட் தெம் கோ ஃபார் another relationship, what is lacking in the current relationship, what is there in the current relationship. இதெல்லாம் பேசும்போது there are chances like they will realize like okay பண்ணிட்டேன், let me have a different life from now on அப்படின்னு ஒரு thought process கொண்டு வரலாம். பட் there are cases like ஸ்ட்ராங்கா கில்ட் ஃபீல் பண்ணாதவங்களையும் நான் பார்த்திருக்கேன். தப்புன்னு எனக்கு தோணலை அப்படின்ற கேசஸும் இட்ஸ் நாட் லைக் நிறைய கேசஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் வெரி ஃபியூ கேசஸ் அப்படியும் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு சில சம்வேர் ஐ ஹாவ் அ ஃபீலிங் ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான கேசஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். சரி, இதில் நான் ஆண்கள் அதிகமாக உங்களுக்கு வர்ற அனுபவத்தை பொறுத்து சொல்லுங்கள். ஆண்கள் அதிகமாக தவறு செய்கிறாங்களா இன்னைக்கு, இல்லை பெண்கள் அதிகமாக தவறு செய்கிறாங்களா? எனக்கு நான் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக நானுமே ஒரு ஃபீமேல்னால எனக்கு அந்த மாதிரி வருதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஃபீமேல் நிறைய போகிற கேசஸ் தான் நான் இப்போ நிறைய பார்க்குறேன். தவறு பண்ணுறாங்க பெண்கள் மீது தான் இந்த காலத்தில் தவறு கொஞ்சம் அதிகமாக இருக்கா உங்களுடைய அனுபவத்தில்? மேம் வந்து எப்படின்னாங்க, தெரப்பி கொடுக்குறவங்க நிறைய பேர் மேம் கிட்ட செஷன்லாம் புக் பண்ணி இந்த மாதிரி என் லைஃப்பில் இப்படி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்க அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறீங்க. இது வரைக்கும் ஒரு 6000 பேருக்கு மேலே மேம் ட்ரீட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனுபவத்தில் பார்க்கும்போது பெண்கள் மீது தான். அப்போ பெண்கள் வந்து கொஞ்சம் ஆண்களை மீறி கணவனை மீறி போகிறாங்கன்னா அதுக்கு அந்த கணவன் காரணமாக இருக்காரா, இல்லை அதையும் நம்ம பேசணும்ல, அந்த கணவன் தான் அதுக்கு காரணமாக இருக்காரா, இல்லை கணவன் சரியாக இருந்தாலும் பெண்ணுக்கு இன்னொரு ஆண் மீது ஆசை வருகிறதா? என்ன மாதிரி? ரெண்டு கேஸும் இருக்கு. கணவனும் காரணமா இருக்காங்க. கணவன் எப்படின்னா, நான் சில கேசஸ்ல பாக்குறேன், அந்த அஃபேர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரூடா தான் இருக்காங்க. லைக் டைம் கொடுக்கறது இல்ல, பேசினா ஆய் ஊயின்னு சத்தமா பேசுறது, ஒரு அன்பா இருக்கிறது இல்ல, அப்படி இருப்பாங்க. ஒரு அஃபேர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தே வில் டர்ன், சரி நான் பாசமா இருக்கேன், அவனுக்கு டைம் கொடுக்குறேன், நம்ம அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு இருக்கிறவங்க நான் பார்த்திருக்கேன். சில இது கான்ட்ராஸ்டா ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி லவபிளா இருந்திருப்பாரு, ரொம்ப நல்லவரா இருந்திருப்பாரு, ரொம்ப என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கொடுத்திருப்பாரு. ஆனா இந்த வைஃப் அதை தாண்டி ஒருத்தவங்க பிடிக்குதுன்னு சொல்லி போறவங்களும் இருக்காங்க. இட் இஸ் லைக் எதிர் வே, ரெண்டுமே இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பேசுறோம், சொல்யூஷன்ங்கிறது என்ன மேம்? இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசணும், சொல்யூஷன் பத்தி பேசலாம், நம்ம கேசஸ் பத்தி இவ்வளவு நேரம் பேசிருக்கோம், அதுக்கான சொல்யூஷன் என்னதான் இருக்கு? எனக்கு என்ன தோணுன்னா, இப்போ இவங்களுக்கே போகணும்னு தோணுனா கூட அப்ப இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, அது கேஸே வேற. டிவோர்ஸ் ஆகல, திருமணம் ஆயிடுச்சு, குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சு மூணாவதா ஒருத்தன் வந்து மூக்க நுழைக்கிறான்ல, இப்போ அவனை என்னதான் பண்றது? இவங்க ஏன் இந்த வேலையை பாக்குறாங்க? இவங்களுக்கு தோணாதா அது ஒரு குடும்பம், அதை நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பிரிக்கிறமேன்னு சொல்லி பெண்களுக்கும் தான் சொல்றேன். பெண்களும் திருமணமான ஆண்களை வந்து நிறைய நம்ம அவங்க கூட உறவுல இருக்கிறதே நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஆண்கள், திருமணம் ஆகாத ஆண்களும் பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்து அந்த குடும்பத்தையே குழப்பி விடுறதே நம்ம பார்க்கணும். இந்த குழப்ப வேலையை ஏன் இவங்க பண்றாங்க? இவங்கிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? இது ஒரு சைபர் கிரைம் மாதிரி இருக்கு. இவங்கிட்ட இருந்து நம்ம தப்பவே முடியாது, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு. இது ஒரு வேலையாவே வச்சு தெரியுறாங்களா? இது ஆக்சுவலி ஒரு ஆன்டி சோஷியல் பிஹேவியர்னு சொல்லுவோம், லைக் விச் இஸ் நாட் சோஷியலி அக்செப்டபிள். ஆனா வந்து இதை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ஆன்டி சோஷியல் பிஹேவியர். ஸோ நிறைய விஷயங்கள் ஆன்டி சோஷியல் பிஹேவியர். திடீர்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கல் எடுத்து எறிகிறோம், அது ஒரு ஆன்டி சோஷியல் பிஹேவியர் தான். அந்த மாதிரி ஒரு சோஷியலி அக்செப்டபிள் இல்லாத ஒரு பிஹேவியர் எல்லாமே ஆன்டி சோஷியல் பிஹேவியர். ஸோ இவங்க பண்றது ஆப்வியஸ்லி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு ஈக்குவல் இவங்கலாம் என்ன? ஆப்வியஸ்லி கொஞ்சம் அந்த மாதிரி தான், கொஞ்சம் டிவியேட் ஆறாங்கல்ல. ஒரு பிஹேவியர்ல இருந்து டிவியேட் ஆனாலே இட் இஸ் அப்நார்மல் தான். ஸோ கைண்ட் ஆஃப் அப்நார்மலிட்டி தான். ஸோ மேபி இது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ஒரு அப்நார்மலிட்டி மாதிரி தெரியல. டு பி ஃப்ராங்க், சில டிஸார்டர்ஸ் இருக்கு, சில பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் இருக்கு. டேக் இட் ஃபார் லைக் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்குள்ள போவாங்க, நார்மலா இருப்பாங்க, ஹாப்பியா பேசுவாங்க, எல்லாமே நார்மலா இருக்கும். ஸோ அவங்கள பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரியும் தெரியாது. பட் தே வில் பி இன்டு மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் அண்ட் தே வில் த்ரெட்டன் ஆல்சோ. யாராச்சும் ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா, தன்னை விட்டுட்டு போறாங்கன்னா த்ரெட்டனும் பண்ணுவாங்க. நான் சூசைட் பண்ணிடுறேன், நான் கை அறுத்துப்பேன், என்னை விட்டு போனேன்னா அவ்வளவுதான், அந்த மாதிரி எல்லாம் they will do. So personality disorders இதுல இன்வால்வ் ஆகுதுன்றது வெரி வெரி
ட்ரூ. அதான் இதுல இருந்து எப்படி நம்ம இந்த வலையில இருந்து தப்பிக்கிறது? ஸோ ஏன்னா இப்போ இன்னைக்கு தேதிக்கு முன்னாடிலாம் ஃபேஸ்புக், இப்போ இன்ஸ்டாகிராம், அந்த சோஷியல் மீடியாஸுமே நிறைய உறவுகளை டெவலப் பண்ணுறதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து போகுது. ஒரு மாதிரி உலகமே டிஜிட்டலாக மாறிடுச்சு, சோஷியலாக மாறிடுச்சு. இந்த சோஷியல் மீடியாவிலேருந்துலாம் தப்ப முடியாது. ஸோ யாருன்னு தெரியாதவங்க கூட பழகிறதுக்கு எப்பயுமே சிறு வயதுலேருந்தே அது ஒரு ஆர்வம் இருக்கும். அதுவும் ஆப்போசிட் ஜெண்டராக இருந்தால் அந்த ஆர்வம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எப்படி இதுக்கு என்ன நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், இன்னுமே சொல்யூஷன் மாதிரி இதனால நிறைய பேருக்கு அதான் கண்டுபிடிக்க முடியலையோ, எனக்கு என்னன்னு தெரியல. இதுக்கு என்னதான் வழி? இது வந்து எப்படி ஒரு சூசைட் வந்து அந்த ஸ்லிப் ஆஃப் த டைம் மாதிரி சொல்லுவோமோ அது மாதிரி தான் இதுவும் கூட, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரும் கூட. இட் இஸ் நாட் லைக் அவங்க நல்லவங்க இல்லை, அவங்க தப்பானவங்க அப்படின்னு கிடையாது. அந்த ஒரு டைம்ல அந்த மனசு ஏதோ கேட்குது, அந்த மைண்ட் ஏதோ சொல்லுது, ஸோ தே ஸ்லிப். ஓகே, ஸோ அந்த டைம்ல ஒரு டீவியன்ட் பிஹேவியர் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த டைம்ல என்ன மிஸ் பண்றாங்களோ தட் பிளேஸ் அ ரோல். ஸோ எதையுமே மிஸ் பண்ணாம ஒரு ஃபுல்லஸ்ட் லைஃப் நம்ம கொடுக்க முடியுமானா யாருனாலையும் நோபடி இஸ் பர்ஃபெக்ட். அதுதான் நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஆனா நான் என்ன பார்க்குறேன்னா ஆஃப் லேட் நிறைய பேருக்கு ஒரு ஃபேண்டசைஸ்ட் லைஃப் மேலே ஒரு ஆசை இருக்கு. ஒருத்தவங்களாம் என்கிட்ட சொன்னாங்க, வாட் மேட் யூ கெட் இன் டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு கேட்டும்போது த லைஃப் ஸ்டைல் வாஸ் குட் அப்படின்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் வாஸ் இட் பியூர்லி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு கேட்டேன். யா அப்படின்னாங்க. ஓகே, லைஃப் ஸ்டைல்னா அவங்களுக்கு ஒரு திருமணத்தை மீறி ஒருத்தவங்க கூட வாழ்றது, அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா, அப்படி இருக்கணுங்கிறாங்களா, இல்லை என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல்? அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் பார்ட்னரோட லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்காமா? ஓ, அவருடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குங்கிறதுனால நான் அது கூட கலந்துக்கணும்னு நினைக்கிறேன், அந்த லைஃப் ஸ்டைலை நான் விரும்புகிறேன். ஆமா, இதுல ஒரு ஃபேண்டசிசம் இருக்கு. இவங்க போய் அந்த லைஃப் ஸ்டைலை அக்வயர் பண்ண முடியுமா? முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் மியர் ஃபேண்டசி. நான் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் எடுக்க போறேன். ஆனா அவங்க எல்லாம் பேப்பர் மாதிரி கசக்கி தூக்கி போட்டுருவாங்கல்ல அவங்களுடைய தேவை முடிஞ்சோன்னா, அது ஏன் புரிய மாட்டேங்குது? அதுதான் சொல்றேன், இட் இஸ் a fantasy. அந்த டைம் ஃபேண்டசியில் they are not understanding it is not going to happen for me. இது வந்து ஒரு 10 minutes ஒர்க் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து it is not going to work for me அப்படின்றது வந்து nobody is understanding. Okay, so there are also men who used to say like அந்த ஒரு physical attraction, அந்த timely physical attraction, அதனால I fell for her அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. So it's just that 10-minute fantasy. So how are you going to, as you rightly said, நம்ம cultural constructல நமக்கு we have got certain values to be added in our life. So அந்த values நம்ம எப்படி incorporate பண்ண போறோம் அப்படின்றது it's very very important. நான் என்ன சொல்றேன்னா, I will go one step further. There are times we will go little shaken. நமக்கும் தடுமாற்றம் வரும். அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும். Go and talk with your partner. தடுமாற்றம் வருதுங்கிறதையே போய் பேசணுமா? எனக்கு இது இல்லாதனால கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லணும். லைக் எனக்கு இந்த பர்டிகுலர் விஷயம் உங்ககிட்ட இருந்து கிடைக்கல, எனக்கு அது கஷ்டமா இருக்கு, ஐ வாண்ட் இட் ஃப்ரம் யூ அப்படின்னு பேசும்போது எது இல்லையோ அது கிடைக்க போகுது. ஸோ இது என்ன ஆக்சுவலி என்ன ஆயிருதுன்னா, இவங்க யாருமே பேசுறது இல்லை. இவங்க எல்லாருமே ஓகே இங்க கிடைக்கல அங்க கிடைச்சா என்ன அப்படி நினைக்கிறாங்க. இங்கேயே கிடைக்க வைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லை. ஆனா முயற்சி எடுத்தா அது இங்கேயே நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அண்ட் ஹோல் ஃபேமிலி வில் பி ஹாப்பி. குழந்தைங்க, wife and the extended family, everybody will be happy if you are sorting out with your wife or husband. ஆனா இந்த பேசுறது யாரும் பண்றது இல்ல. and pure like mere fantasizing is what happening. so இதையும் sort out பண்ணிட்டோம்னா most of the problem will be fine. கணவனும் மனைவியும் அமர்ந்து உட்கார்ந்து எனக்கு உங்ககிட்ட இது இல்லை, எனக்கு உங்ககிட்ட இருக்குன்னு பேசணும். அதை விட்டுட்டு இவங்ககிட்ட இது இல்லை அவங்ககிட்ட அது இருக்குங்கிறதுக்காக போயிடக்கூடாது. அந்த ஒரு வரி இருக்கும் ஜானி படத்தில், நான் ரொம்ப அடிக்கடி அதை பயன்படுத்துவேன். ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். லைஃப்பில் எப்போவுமே ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம சாய்ஸஸை மாற்றிக்கிட்டே போனோம்னா எதுவுமே கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலியை, ஒரு பியூட்டிஃபுல் ஒய்ஃபையோ ஒரு ஹஸ்பண்டையோ வேற ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னால இழந்து, அவங்களுடைய வாழ்க்கையவே இழந்து, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் அவங்க தன் உயிரையே மாய்த்து கொள்கிற அளவுக்கெல்லாம் கூட நடக்குது இல்லை. இப்போ கண்டிப்பாக அது நடக்கத்தானே செய்யுது. அப்போ அதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கான ஒரே வழிங்கிறது நம்மளுடைய துணைவன்கிட்டையோ துணைவிகிட்டையோ கணவன்கிட்டையோ மனைவிக்கிட்டையோ நம்ம போய் பேசுறது தான், வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி இப்போ தெரியாதவங்களை நம்புறது ரொம்ப அதிகமாக இருக்கோ, ரொம்ப சுலபமாக நம்பிடுறாங்களோ அந்த மாதிரி எனக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எனக்கு அறிவுரை சொன்னால் எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அதே இது எனக்கு தெரியாதவங்க சொல்கிற அறிவுரை வந்து ஒரு ஆறுதல் மாதிரி இருக்குது. அவங்கக்கிட்ட என் மனம் ரொம்ப போயிடுது. இப்போ நான் மேபி என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு ஆறுதல் சொன்னேன்னா அதை காட்டிலும் இப்போ இன்னொருத்தவங்க ஒரு ஆறுதல் என் மனைவிக்கு சொன்னால் என் மனைவிக்கு அவங்க சொல்கிற ஆறுதல் பிடிச்சிருதோ. இப்போ என்னையே கூட எடுத்துக்கோங்க, என் மனைவி கூட உதாரணத்துக்கு என் மனைவி எனக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதை விடவும் வேறொரு பெண் எனக்கு ஆறுதல் சொன்னால் அவங்கக்கிட்ட என் மனம் லயிச்சிருதோ.
அந்த மாதிரி தெரியாதவர்கள் நம்மக்கிட்ட பேசும்போது நமக்கு அவங்க மனம் நம்ம இலகி அவங்க கூட போயிருதோ அப்படி ஒன்று இருக்கா? ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டி நமக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ஹெல்ப் கொடுக்கும்போது இட்ஸ் அட்டென்ஷன். ஸோ இப்போ என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்கறது வந்து இட்ஸ் நாட் அட்டென்ஷன், அது நான் ஏற்கனவே யூஸ் டு ஆன ஒரு லவ். ஆனால் எனக்கு ஒரு தேர்ட் பர்சன் எனக்கு வந்து இன்னும் வாட் நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அன் அட்டென்ஷன். ஐ வாண்ட் அட்டென்ஷன். ஸோ ஆப்வியஸ்லி அந்த எல்லாரும் அந்த மாதிரி போகிறது வந்து இட் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த மாதிரி போகும்போது ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹேண்டில் யுவர் செல்ஃப்? அகெயின் அந்த வேல்யூ சிஸ்டம் தான். இங்கே நீ பேசுகிற வைக்கிற ஓகே ஃபைன், பட் ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹேண்டில் யுவர் ஓன் எமோஷன்ஸ்? அவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, இல்லை யூ கம் பேக் அண்ட் டாக் டு, ஆர் யூ கோயிங் டு talk to your husband or like your own people? So that matters. Attention இல்ல constant love? அதான் புரியுது. அது வந்துட்டு ஒரு ஒரு சிற்றின்பம் மாதிரி, ஒரு ஒரு ஐஸ் மழை மாதிரி, அந்த ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எப்பயாவது பெய்யும். ஆனால் பொதுவான மழை தான் இயல்பானது இல்லையா? ஆமாம். பட் அதுக்கான அகைன் நான் என்ன கேட்க முற்பட்டுக்கிட்டே இருக்கேன்னா ஒவ்வொரு முறையுமே இதற்கு என்னதான் வழிங்கிறது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தானா? ஒரு மனதை அடக்குவது மட்டும்தான் இதுக்கு வழி? ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங்க்னு சொல்கிறோம்ல, ஒரு வார்த்தையை தெரியாமல் நம்ம உபயோகிச்சிடுறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஆஃப் த மைண்டோ ஒரு ஸ்லிப் ஆஃப் த ஹார்ட்டோ தான் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதை எப்படி ஒரு மனிதனாக கட்டுப்படுத்துறது, இல்லை கட்டுப்படுத்தவே முடியாதா? See, frankly speaking, we are all human beings. We are all tend to error தான். நான் அது வந்து அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. We tend to error. பட் as we all know, ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னும் போது we are bound to it. ஓகே, அதுவும் இருக்குது. ஸோ there are chances நம்ம ஒரு ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அது ரொம்ப ஹை ரிஸ்கில் இருக்குது. நோ டவுட் அபவுட் இட். ஆனால் ஹவ் ஆர் யூ கோயிங் டு பிரிங் பேக் யுவர் செல்ஃப் அகெயின்? லைக் ஒரு தடவை நம்ம ஸ்லிப் ஆயிரோன்றது நம்மளுக்கு கான்ஷியஸாக தெரிஞ்சிருது. எப்போ நம்ம லைக் ஆர் வி கோயிங் டு பிரிங் பேக் அகெயின்? உடனே தூக்கிட்டு வர போகிறோமா, இல்லை அப்படியே விட்டுட்டு அந்த ஃப்ளோலேயே போக போகிறோமா? ஸோ தட் இஸ் வாட் மேக்ஸ் த லைஃப். இப்போ ஒரு கணவனோ ஒரு மனைவியோ, அந்த மனைவி வந்து ஒரு தவறான வழியில் போகிறாங்க, இல்லை கணவன் தவறான வழியில் போகிறாங்கன்னா அது தெரியுது. திருந்துறதுக்கு அவங்க தயாராக கூட இருக்கலாம். திருந்தி வந்து நான் வாழ்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உணர்றேன் அப்படின்னு. ஆனால் என்ன இருந்தாலும் இவங்களுக்கு யார் லாயலாக இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றிட்டு போனவங்க அப்படின்னோ, இல்லை திருப்பி வருவதை திருந்தி வருவதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமோ இல்லாமல் கூட இருக்கும்ல. அதை எப்படி வளர்த்து கொள்வது? அதை வளர்த்து கொள்வது அவசியமா, இல்லை ஒரு தடவை ஏமாற்றிட்டு போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு இனி அவங்க கூட நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? அவங்க கூட இருக்கவே கூடாது, நீங்கள் அவங்க தான் உங்களை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல வேற ஒருத்தவங்க கூட, நீங்கள் வேற ஒருத்தவங்களை பார்த்துட்டு போயிருங்க, டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிறது இதுக்கு சொல்யூஷனா? இல்லைன்னா பரவாயில்ல, சரி எங்கேயோ தப்பு நடந்துருச்சு, நானும் அதை இது பண்ணாமல் விட்டுட்டேன், வா நம்ம திருப்பி வாழலாம் அப்படின்னு சொல்லணுமா? ஆக்சுவலி ஒரு கமிட்டட் பார்ட்னர் வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியோ கொண்டு வரும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரெண்டு பார்ட்னரும் உட்காந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா we are for that. ட்ரஸ்ட் பில்டிங் எப்படி பண்ணுறது, ஹோப் எப்படி வளர்க்குறது, மறுபடியும் இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், வாட் இஸ் லேக்கிங் இன் தியர் ரிலேஷன்ஷிப், லைக் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், இனிமேல் கான்ஃப்ளிக்டிங் ஸ்டைல்ஸ் எப்படி மாற்றிக்கணும், இப்படி எல்லாமே we will work on. ஸோ தேர்பை அவங்களோட ரிலேஷன்ஷிப் நியூவாக வரும்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் லைக் ஒரு புதுசாக வந்த மாதிரி வரும். பட் இஃப் ரெண்டு பார்ட்னர்ஸில் ஏதோ ஒரு பார்ட்னர்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங், இல்லை எனக்கு ஒர்க் ஆன் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நோ சான்ஸ் ஆஃப் ஒர்க்கிங். வாய்ப்பே கிடையாது. ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்கன்னா. அதே மாதிரி முன்னாடிலாம் இப்போ ஆண் பெண் பழகுவதற்கான வாய்ப்போ ரொம்ப க்ளோஸாக பேசுவதற்கான வாய்ப்புமோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. ஆஃப்டர் ஒரு சோஷியல் மீடியாவினுடைய ஒரு பெரும் வளர்ச்சிக்கு அப்புறம் அது ரொம்ப சர்வசாதாரணமாக மாறிடுச்சுல. அதனால நம்ம மனசும் டக்குன்னு பறி போகிற மாதிரியான ஒரு சூழலுமே இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி, இல்லை எனக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, என்னுடைய அன்புக்கு மட்டுமே ஏங்குறவங்க இருக்காங்க, என்னுடைய அன்புக்காகவே எதிர்பார்த்துருக்கவங்க இருக்காங்க, நான் இந்த மாதிரிலாம் எதுவும் செய்யக்கூடாது. தோ ஐ லைக் ஹிம் ஆர் லைக் ஹர், எனக்கு அவனையோ அவளையோ திருமணத்திற்கு அப்புறம் பிடித்திருந்தாலும் செய்யக்கூடாது அப்படி. நான் கூட அந்த கவிதை வரி முதல் பேட்டியில் சொல்லியிருந்தேன், 40 வயதில் ஒரு காதல் வரும், புன்னகை வரை போ புடவை தொடாதே அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அந்த மாதிரி அப்படிதான் நம்ம ஒரு கண்ட்ரோல்டாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அதற்கு வரக்கூடிய கான்சிக்வன்ஸை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு யாருடைய வாழ்க்கையிலையும் தலையிடாமல் இருக்கணும். அந்த ஒரு சோஷியல் லீவிலாவும் நம்ம மாறிடும். அந்த டீவியன் பிஹேவியர் இல்லாமல் இருக்கிறது இட்ஸ் பெஸ்ட். ஒருத்தர் டீவியன் பிஹேவியர் இஸ் அஃபெக்டிங் உங்களோட பார்ட்னர், அந்த பர்சனையும் கூட. ஸோ அந்த டீவியன் பிஹேவியர் இல்லாமல் இருக்கிறது இட்ஸ் தி பெஸ்ட். ஃபைன். இப்போ அந்த நிறைய பேர் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் அவங்க யாருக்கிட்டையுமே வெளியே சொல்ல முடியாத மாதிரி இப்போ அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இது ஆப்வியஸ்லி இல்லையா. ஏன்னா
அந்த யார் அந்த எந்த பார்ட்னர் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் போயிருக்காங்களோ அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களோட டிக்னிட்டி இன்டெகிரிட்டி வந்து குவெஸ்டின் ஆகும். கமிட்டட் பார்ட்னர் வந்து இவங்க ஃபேமிலிக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களோட டிக்னிட்டி இன்டெகிரிட்டி குவெஸ்டின் ஆகும். ஸோ ஓவரால் பார்த்தோன்னா லைக் 2 பேரோட விஷயத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட வந்து சொல்லவே மாட்டாங்க. அண்ட் வேறு ரேராக ஏதாச்சும் ஒரு கசின் கிட்டேயோ அந்த மாதிரி வேணால் ஓப்பன் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் அப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர். ஓப்பன் அப் பண்ண ஒரே ஆள்னா என்கிட்டன்னு வேணால் சொல்லிக்கலாம். அகைன் அதுக்கு சொல்யூஷனுங்கிறது இப்போ இவ்வளோ நேரம் பேசியிருக்கோங்க. பட் அகைன் சொல்யூஷன் வரும்போது நமக்கு யாருக்கிட்டையாவது மனசு விட்டு பேசி அழுகிறது தான் சொல்யூஷனாக இருக்க முடியும். இந்த மலையாளத்தில் கும்பலங்கி நைட்ஸ்னு ஒரு சினிமா இருக்குது. நான் ரொம்ப குறைவாக தான் திரைப்படம் பார்ப்பேன். என்னுடைய நண்பர்கள் இதெல்லாம் சொன்னால் தான் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த படத்தில் ஒரு அண்ணன் இருப்பார், 4 பசங்க இருப்பாங்க. பெண்களே அந்த வீட்டில் கிடையாது, அப்பா அம்மா கிடையாது. ஒரு பையன் இருப்பார், மூத்தவர் அவர் தான். எப்போயுமே ஸ்ட்ரிக்டாகவே ரிஜிடாகவே இருப்பார். அவர் அப்படியே தான் இருப்பார். நம்ம சாபு தான் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கட்டத்தில் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போவார், சைக்கோதெரபிஸ்ட் மாதிரி. போய் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் அவ்வளோ ரிஜிடான ஆள். அப்படியே அந்த டாக்டரை கட்டி பிடிச்சி, அவர் டாக்டருக்கு ஒரு பெரிய தொப்பை இருக்கும், அந்த தொப்பையில் போய் விழுந்து வாணி வட்டியை அழுன்னு அழுவார். அப்படி இருக்கும் அந்த சீனே. வந்து பார்த்தோன்னா நம்ம யாரெல்லாம் மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிலாம் இருக்கோமோ, நம்ம அப்படியெல்லாம் இல்லை. யாராவது ஒருத்தவங்க மனசு விட்டு இலகி நம்மகிட்ட பேசினா நம்ம போய் அழுது கொட்டுறதுக்கு தான் தயாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிற விஷயமும் எனக்கு உணர்த்துது. எனக்கு அது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதாங்க இன்றைக்கி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் மேம் சொன்ன மாதிரி ரொம்ப டெலிகேட்டான விஷயந்தான். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதே கஷ்டம்தான். பட் யாருக்காவது இந்த சிக்கல்கள் இருந்ததுன்னா யார்கிட்ட நம்ம போய் இதெல்லாம் சொல்கிறதுன்னு நீங்கள் ஏதாவது மனக்குமுறல்கள் இருந்தீங்கனாலோ இல்லை ஒரு அட்வைஸ் வேணும்னு நினச்சிங்கனாலோ இதுக்கு ஒரு முறையான பயிற்சி பெற்றவங்க கிட்ட அதை செஞ்சுக்கிறது தான் நல்லது. அது சுஜித்ரா மேம் அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டே கூட. இப்போ சமீபத்தில் கூட நிறைய இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பற்றி தான் நிறைய பேரை ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க இன்ஃபேக்ட் எப்படி நான் ஏன் அவங்கள தொடர்ந்து நம்ம லைஃப் டைம்லையுமே சூஸ் பண்ணோம் அவங்கள வச்சுருக்கோன்னா, கிளைண்ட் பற்றி பேசவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷனாக இருந்தால் கூட அதை வேறு மாதிரி மாற்றி ஒரு சுச்சுவேஷனாக தான் சொல்லுவாங்களே தவிர அந்த சுச்சுவேஷன் அப்படியே சொல்ல மாட்டாங்க. இவங்க பேசுகிறது யாராவது பார்த்தா எங்கேயாவது கேட்டால் கூட நம்ம கதையை தான் அவங்க சொல்கிறாங்கன்னு தோணவே தோணாது. இவங்ககிட்ட வர்றவங்களை எங்கேயாவது வெளி இடத்துல பார்த்தா கூட முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. இவங்க அவங்ககிட்ட போய் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு சைக்கோதெரபிஸ்டாக இருக்கிறதுனால அவங்க கிளைண்ட் இவங்கன்றதெல்லாம் காட்டிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு யாராவது செய்யணும்னா இது ஒரு சமூக பொறுப்பு, சமூக அக்கறை தான். அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். அது பெய்டு செஷன் தான். யாருக்கு வேணுமோ அவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது டேக்அவேன்னு இருந்தால் அது நிச்சயமாக பயன்படும். அதை எடுத்துக்கோங்க. இதுதான் நான் சொல்கிறது. நானுமே நிறைய பெரிய பெரிய கேள்வியாக கேட்டேன், நிறைய பேசினேன். ஆனால் ஒரு சின்ன ஆன்சராக தான் வந்திருக்கு. எனக்கு எப்படின்றது எப்படி பயன்படுது என்னங்கிறது நீங்களுமே பாருங்கள். மேம் கடைசியாக ஒரு நிமிஷம் நீங்கள் நேரடியாக நம்ம நேயர்கள்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சா நீங்கள் பேசலாம். ஸோ நான் முன்னவே சொன்னது மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இஸ் ஒன் டீவியன்ட் பிஹேவியர். அந்த ஒன் டீவியன்ட் பிஹேவியர் வரும்போது அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் டாக் வித் யுவர் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் கம் டு அ சொல்யூஷன் rather than taking into a extramarital affair. ஆமாங்க, நிச்சயமாக இந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு பயனளிச்சிருக்கும், தேவைப்படுபவர்களுக்கு பயனளிச்சிருக்கும். இல்லைனா ஒரு தெளிவையாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். என்ன செய்யணும் அப்படிங்கிறது, என்ன செய்யக்கூடாதுன்னு மனசு கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறத தவிர வேறு வழியே இல்லைங்கிறது தான் இதுலேருந்து எனக்கு தெளிவாக புரியுது. வேறு ஒன்றுமே வழி இல்லை. மனசை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்போடு நிறுத்திக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் உள்ளது. எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு என்னுடைய பார்ட்னர்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் பார்ட்னர்கிட்ட தான் அதை சொல்லி புரிய வச்சு அவங்கள தான் நான் அப்படி மாற்றி எனக்கு எப்படி தேவையோ அதை நான் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறணும். இல்லை எப்படி என்னை நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நான் அவங்ககிட்ட தான் சொல்லணுமே தவிர அது எனக்கு வேறு ஒருத்தவங்ககிட்ட கிடைக்குதுன்றதுக்காக நான் அவங்ககிட்ட போகக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். இதுதான் ஒன்லைனு. இந்த ஒன்லைன் தான் யாருக்கு தேவையோ என்னன்றது பாருங்கள். இன்னொரு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க்கை என்பதே அன்பினில்